பவச ரர 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 ர ரிகண பவச ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா எவ்வளவு வேண்டியும் ஈசன் அதை கேட்பதாக இல்லை. சர்வேஸ்வரரை தடுக்கும் சக்தி உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. தயவு செய்து அவரை தடுத்து நிறுத்துங்கள். அப்படியே நடக்கிறது. ஐயனின் ஊழி தாண்டவத்தில் இந்த உலகம் முழுவதும் சிதறிக் கொண்டிருக்கிறது. அவரின் உக்ர தாண்டவத்தை தடுத்து நிறுத்த நீங்கள் யாரும் வேண்டவில்லையா? வேண்டாமல் இருப்போமா? நாங்கள் கூறுவது எதையும் அவர் கேட்கவில்லை. அவர் செவி மடுக்கவில்லை. அன்னை பார்வதியிடம் வேண்டினீர்களா? அன்னை பார்வதியிடமும் வேண்டினோம். ஆனால் அவர் மௌனம் சாதிக்கிறார். மகாதேவா, தங்கள் தாண்டவத்தால் ஏற்படும் விளைவினை தாங்கள் அறியவில்லையா? அமைதி கொள்ளுங்கள் பிரபு. தங்கள் நெற்றிக்கண்ணை திறக்காமலேயே புவனங்கள் அனைத்தும் பற்றி எரிந்துவிடும் போல் இருக்கிறதே. நிறுத்துங்கள் பிரபு, தாண்டவத்தை நிறுத்துங்கள். தாங்கள்தான் ஜகத்தையே காப்பவர் என்பதால் உங்களை ஜெகதீஸ்வரி, புவனேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி என்று கொண்டாடி போற்றுகின்றார்கள். பரமன் புரியும் தாண்டவத்தால் இந்த புவனமே அழிவதை பார்த்து கொண்டிருப்பீர்களா? தாங்கள் இவை அனைத்திற்கும் தாயல்லவா? இவற்றை காப்பது தங்கள் பொறுப்பல்லவா? சுவாமி, தங்கள் கோபத்தின் காரணம் எதுவானாலும் அதற்கொரு தீர்வில்லாமல் போகாது. இப்படி ஒரு பயங்கரமான கோபத்தை உலகம் தாங்காது. தாயே, தாங்கள் மௌனம் சாதிப்பதை பார்த்தால் பரமனின் கோபத்திற்கு காரணம் அவருக்கு உங்களோடு இருக்கின்ற பிணக்கம்தான் என்று தெரிகின்றது. உங்கள் இருவரின் ஊடலால் ஏற்பட்ட கோபத்திற்காக அண்ட பகிரண்டங்களும் அழிய வேண்டுமா? பிரபு, கிருத்தயுகமே நிறைவடையாத இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சத்துர்யுகம் முடியும் போது புரிய வேண்டிய ஊழித்தாண்டவத்தை நடத்தி அதனால் இவை அனைத்தும் அழிந்துவிட்டால் உடனே அதை உருவாக்க முடியாதே. புதிதாக உருவான புவனமானது கிருதயுகத்தை கூட கடக்கவில்லையே. அதற்குள் அது அழிய விடலாமா? அருள் புரியுங்கள். இவர்களை பின்தொடர்ந்து வந்து நானும் ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டேனே. எந்த பக்கமும் போக முடியாமல்
அவர்களை பின்தொடரவும் முடியாது ஆகிவிட்டதே. இந்த பாறை என்னை காப்பாற்றிவிடும். நீங்கள் அனைவரும் முடிந்து போங்கள். சுவாமி, ஒரு பிள்ளை நதி நீரையே திசை மாற்றிவிட்டான். மற்ற இருவர் சூறாவளியின் திசையை மாற்றி பின்னோக்கி செல்ல வைத்தனர். மற்றவர்கள் மலையை உடைத்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? பாய்ந்து வந்த கங்கை நதியையே தன் ஜடையில் தரித்தவரின் மகனால் நதிநீரின் திசையை மாற்ற முடியாதா? சரியாகச் சொன்னீர்கள். இவர்களை பார்த்தால் புதிதாக பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் போல் தெரியவில்லை. பிறப்பதற்கு முன்பே பயிற்சிகளை கற்றுக்கொண்டு பிறந்தவர்கள் போல் தெரிகிறார்கள். ஜகத்தை காத்தருளும் ஜெகன் மாதாவே, தேவர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் பூலோகத்தின் மக்களும் அமைதியாக வாழ்வதற்கு என்றென்றும் உங்களை தங்களின் தாயென்று கொண்டாடுகிறார்கள். அனைவரும் வாழ ஆதி பராசக்தியாகிய நீங்கள் கோபத்தை உதறி கொண்டவனுடன் நன்றே கோலோச்சி எங்களை வாழ வைக்க ஒரு வழிகாட்டுங்கள் தாயே. நீலகண்டரே, உங்கள் வடிவாகவே வையத்தில் தோன்றியிருக்கும் சிவபுத்திரர்களை எண்ணி பாருங்கள். அவர்களும் இந்த சூறாவளி சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் தாயே, உங்கள் பிள்ளைகளும் ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சாந்தமாகி சாத்வீக உருவெடுக்க வேண்டுகின்றோம்.
मालवीगलज्जलप्रवाहपावितस्थले गलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिका डमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். அர்த்தநாரியாக என்னை தனது அங்கத்திலேயே ஏற்றுக்கொண்டவர் தாங்கள். உமாபதி என்று பெயர் சூட்டப்பட்டவர் தாங்கள். அப்படிப்பட்ட உங்களை எப்படி இப்படியெல்லாம் பேசினேன் என்று எனக்கே புரியவில்லை. அறியாமல் ஏதேனும் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். தேவி, நம் பிள்ளைகளை பற்றி பேசி நம் மனதை நெகிழ வைத்து நந்திக்கும் நாரதருக்கும் தான் நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும். சுவாமி, இப்போது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. உன் குழந்தையை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என்ற உணர்வு உனக்கு வரும். உன் மனதிற்கு அது புரியும் என்றீர்களே, அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது என்ற உணர்வு என்னில் பெருகிவிட்டது சுவாமி. இந்த குழந்தைகள் உலகத்தை காப்பாற்றுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் மூலம் உங்களையும் காப்பாற்றுவார்கள் தேவேந்திரா. சங்கரனார் புத்திரர்கள் சம்ஹாரம் புரியும் வீரர்களாக தோன்றியிருக்கிறார்கள். பிறப்பிலேயே வீரர்கள். அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொள்ளும் முதல் நாளிலேயே பல சாகசங்களை நிகழ்த்தி காட்டிவிட்டார்கள். சுவாமி, அந்த குழந்தைகளை காணும் பொழுது எனக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது. எதுவாயினும் சொல் தேவி. அசுரர்கள் தங்கள் ஆற்றலை பெரிதாக எண்ணி கர்வம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிதல்ல என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்னவோ மகாதேவர் இப்படி ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தி உள்ளாரோ? அசுரர்கள் அவர்களின் பாவத்தின் விளைவை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இறைவன் அவர்கள் அழியும் காலத்தை தீர்மானித்து விட்டார் என்று தோன்றுகிறது. அசுர குலத்திற்கென்று இறைவன் தந்த வரங்களை நீ தவறாக பயன்படுத்த தொடங்கிவிட்டாய். உன்னால் தான் பாதாள லோகத்தில் இந்த அழிவு நேர்ந்திருக்கிறது. நீ எங்களை கட்டிய பிரம்ம பாசத்தை திருமூர்த்திகளில் ஒருவர் உடைத்து விட்டார். இதோ உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சாபமளிக்கின்றோம். தர்மத்திற்கு எதிராக நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை அழிவு பாதைக்கு கூட்டிச் செல்லும். உங்கள் மரணத்திற்கானவர் இந்த உலகில் ஜனனம் எடுத்து விட்டார். விரைவில் அவர் உங்களை தேடி வருவார். உங்கள் மரணத்திற்கானவர் இந்த உலகில் ஜனனம் எடுத்து விட்டார். விரைவில் அவர் உங்களை தேடி வருவார்.
நல்ல வேளை நம் ஆசிரமத்திற்கு பெரிதாக ஒன்றும் நேரவில்லை. இது மிகவும் ஆச்சரியம்தான். அவ்வளவு கடுமையான சூறாவளியை கண்டு நம் ஆசிரமம் சிதைந்து விழுந்துவிடும் என்று எண்ணினேன். அது எப்படி முடியும்? நம் செல்வங்கள் சூறாவளியை கதையை வீசியே பின்னோக்கி செல்லும்படி செய்துவிட்டார்களே. இந்த முதல் நாளே பல நாள் பயிற்சியை பெற்றது போல் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். இன்று பிரளயமே வந்துவிட்டதோ எனும்படி ஏதேதோ நேர்ந்துவிட்டது. ஆனால் அந்த மகாதேவர் அருளால் நாம் எல்லோரும் நலமாக வந்து சேர்ந்தோம். நீங்கள் மிகவும் களைத்து போயிருப்பீர்கள். போய் உணவுண்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை தாயே, எங்களுக்கு களைப்பே இல்லை. நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம். என்ன, நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம், நாம் இப்பொழுதும் பயிற்சியை பெற தயாராக இருக்கிறோம். வாள், சக்கரம், வில்லம்பு இவற்றை இன்னும் தொடங்கவில்லையே. எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பயிற்சியை வைத்துக் கொள்வோம். இன்று இது போதும். களைத்து விட்டீர்கள். இப்போது உண்டுவிட்டு நன்கு உறங்க வேண்டிய நேரம். செல்லுங்கள். பார்த்தீர்களா? இந்த பிரம்மாண்டமே இன்று ஊழி பேரலையை காணும் நிலை ஏற்பட்டது. பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடித்தது. சீரும் காற்றில் அகப்பட்டு எல்லாமே சிதைந்து போனது. ருத்ரமூர்த்தியின் உக்கிர தாண்டவத்தால் 7 லோகங்களும் நிலை குலைந்து போனது. இத்தனைக்கும் காரணம் யார்? நாம் தான். அன்னை பார்வதியிடம் நம் துன்பத்தை சொல்லப் போக அவருக்கு நம்மீது இருந்த கோபம் இறைவன் மீதே திரும்பிவிட்டது. தனது உடம்பில் இடபாகத்தை தந்தவர் மீதே தவறான எண்ணம் கொண்டு தகுதியற்ற சொற்களை பேசிவிட்டார் அன்னை பார்வதி. அதை தாங்க முடியாமல் உக்ர தாண்டவம் புரிந்தார் ஈசன். அதன் விளைவாக உலகமே அழிந்து விடுமோ என்ற நிலை ஏற்பட்டது. ஏகமூர்த்தியான ஈசனுக்கே நம்மால் களங்கம் ஏற்பட்டு விட்டது. பாதி உடலில் இருப்பவரே அவரை பழித்து பேசும் நிலை வந்துவிட்டது. ஒரு பெண்ணின் கர்ப்பகால வாழ்க்கை எவ்வளவு வேதனையானது. ஒவ்வொரு மாதமாக 10 மாதங்களில் அவள் படும் வேதனையை ஒவ்வொரு தாயும் அறிவாள். 10 மாதத்திற்கே அப்படி என்றால் பல்லாண்டு காலம் கர்ப்பச் சுமையோடு திரியும் நிலை நமக்கேற்பட்டு விட்டதே. தூண்டிலில் புழுவை வைத்து மீனை பிடிக்கும் விளையாட்டு இனியும் தேவையில்லை தாரகாசுரா. தேவர்கள் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, அந்த சிவகுமாரன் நிச்சயம் நம்மை தேடி வரத்தான் போகிறான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவர் முகத்திலும் இந்த வெப்பத்தின் காரணமாக கொப்பளங்கள் ஏற்பட்டு விட்டன. உடம்பிலுள்ள தோலெல்லாம் சிகப்பாகி புள்ளி புள்ளியாக தோன்றி நம் உருவத்தையே கோரமாக்கி விட்டது. இந்த நிலையில் இன்னும் நாம் எவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும்? ஏன் வாழ வேண்டும்? இதுவும் ஒரு வாழ்வா? சாவுதான் நமக்கு நிரந்தர தீர்வாகும். நம்மால் ஈசனுக்கு நேர்ந்த களங்கத்தையும் நீக்கும். நேர்ந்த விபரீதத்திற்கெல்லாம் தங்களே காரணம் என்று தவறான முடிவிற்கு சென்று விட்டார்களே. ஆமாம், இதில் இனி மாற்றமில்லை. சபிக்கப்பட்ட வாழ்வை விட சாவு மேலானது. எப்போது சாவை தேடிப் போவது? சிவகணங்களும் ஆங்காங்கே உள்ள முனிவர்களும் நடுநிசிக்குப் பிறகுதான் அயர்ந்து உறங்குவார்கள். அதற்கு பிறகு மலை உச்சிக்குச் சென்று மரணத்தை தேடிக்கொள்ளலாம். அப்படியே செய்வோம். நாளை சூரிய உதயத்தின் போது நாம் உயிரோடு இருக்கக்கூடாது. கருணையே வடிவான அன்னை இவர்களிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாரே, மரணத்தை தேடும் நிலையை ஏற்படுத்திவிட்டாரே. இந்த விஷயத்தை இப்போதே சென்று அன்னையிடம் கூற வேண்டும். இவர்கள் மடிந்து விட்டால் அதனால் ஏற்படும் பாவம் மாதாவை சூழும். இதை அறிந்தும் இது பற்றி சொல்லாமல் போனால் அவர் என்னையும் மன்னிக்க மாட்டார்,
தன்னையும் மன்னிக்க மாட்டார். பார்வதி, உன்னுடைய எண்ணம் என்னவென்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நீ கர்ப்பம் தரிக்க முடியாமல் போனதை நினைத்து இன்னமும் வருந்திக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நவசக்திகள் கர்ப்பவதியாக வந்து நின்ற பொழுது அவர்கள் மீது கோபம் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்று அவ்வாறு நிகழ்ந்ததில் அவர்கள் தவறு ஏதுமில்லை. என் தவறும் அதில் ஏதுமில்லை. அனைத்துமே விதியின் விளையாட்டு. தேவி, நான் கூறுவது கேட்கிறதா இல்லையா? என் செவிகளில் தாங்கள் கூறுவது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் இதயம் என் குழந்தைகளிடம் இருக்கிறது. வா நந்தி, என்ன தயக்கம்? அன்னையிடம் அவசரமாக ஒரு செய்தி கூற வேண்டும். சொல். தாயே, நான் தற்செயலாக நவசக்திகள் பேசிக் கொண்டிருக்கும் பகுதிக்கு சென்றேன். அப்போது அவர்கள் பேசுவதை கேட்டு நான் திகைத்து போனேன். அதை உடனே தங்களிடம் கூற வேண்டும் என்று ஓடி வந்தேன். அவர்கள்... போதும், நிறுத்து. நான் இனி அவர்களை பற்றிய எந்த செய்தியையும் கேட்க விரும்பவில்லை. நான் என் குழந்தைகளை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை கலைத்து விடாதே. இங்கிருந்து சென்று விடு. எதற்காக வந்திருக்கிறோம் என்று தெரியுமா? மெதுவாக பேசு. நம் அன்னைமார்கள் மிகவும் களைப்புடன் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தூக்கம் கெட நாம் காரணமாகி விடக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் அங்கு இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நம்மை தேடி இங்கு வந்து விடுவார்கள். நாம் பயிற்சி பெற்றதை பற்றி நம் தாய்மார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆமாம், நாம் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க பிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கேற்ப செயல்பட வேண்டும். ஊன் உறக்கமெல்லாம் அவசியமில்லை. இப்பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். கதை பயிற்சி முடிந்து விட்டது. இப்போது அடுத்த ஆயுதம் எடுக்கலாமே. பாசக்கயிறு யமதர்மராஜனிடமும் துர்காதேவியிடமும் இருக்குமாம். அதனால்தான் துர்காதேவியை பாசாங்குசை என்று அழைக்கிறார்களாம். நாம் அந்த கயிறை எடுத்து பயிற்சியை தொடங்கலாம். வாருங்கள். ஒரே ஒரு முறை என்னுடன் வந்து அவர்கள் நிலையை பாருங்கள் தாயே. உடம்பெல்லாம் சிவப்பு புள்ளிகள் தோன்றிவிட்டன. ஏதோ நெருப்பின் மேல் எப்போதும் நிற்பதைப் போல வியர்வை துளிகள் வழிந்தோடிக் கொண்டிருக்கின்றன. கர்ப்பச் சுமையை தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? கொடுத்த சாபத்திற்கு விமோச்சனம் வழங்க முடியுமே. சாப விமோச்சனம் இல்லை என்றதால் அவர்கள் சாவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். தாயே, அவர்கள் யார்? தாங்கள் பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பிலிருந்து தெரித்த நவரத்தினங்கள். தங்களுடன் ஒன்றி இருந்தவர்கள் அல்லவா? தாயே, தாங்கள் தங்கள் புத்திரர்களை பற்றிய நினைவில் கனவில் ஆழ்ந்திருப்பதாக சொன்னீர்கள். ஆனால் அவர்களோ அவரவர் புத்திரர்களை பார்க்கும் பாக்கியம் கூட பெறாமல் தங்களோடு அவர்களை அழித்துக் கொள்ளப் போகிறார்கள். அது மட்டும் நடந்துவிட்டால் இதுவரை ஸ்ரீஹத்தி என்ற தோஷத்தோடு இனி சிசுஹத்தி என்ற பாவமும் தங்களை வந்து சேராதா? தேவி, நவசக்திகள் அனைவரும் உனக்கு சேவகிகளாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் பெறும் பிள்ளைகளும் உன் பிள்ளைக்கு தொண்டர்களாக, தோழர்களாக, காவலர்களாக இருப்பார்கள் அல்லவா? விடுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. யோசித்து ஒரு முடிவிற்கு வா.
இப்படித்தான் கயிறை முடிச்சு போடுவார்கள். நான் அதை உங்களுக்கு அப்படியே காட்டுகிறேன். இங்கிருந்து இந்த முடிச்சை அப்பானையின் மீது விழுந்து இருக்கும்படி தூக்கி போட வேண்டும். அண்ணா, தாங்கள் எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்திப்பதை போல் தெரிகிறது. நமது வீர மகேந்திரபுரி மிகப்பெரிய பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறதே, அதை பற்றி சிந்திக்கிறீர்களா? அல்லது நமது அரண்மனையின் பல பகுதிகள் விழுந்து நொறுங்கிவிட்டனவே, அதை பற்றி சிந்திக்கிறீர்களா? அப்படி என்றால் நம்மிடமிருந்து சப்தரிஷிகள் தப்பித்து விட்டார்களே, அவர்களை பற்றிதான் வருந்துகிறீர்கள். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆம் தாரகாசுரா, நம்மிடம் அகப்பட்டவர்கள் தப்பிச் சென்று விட்டார்கள் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவர்களோடு சேர்ந்து நம்மிடம் சிறைப்பட்டிருந்த மற்ற முனிவர்களும் தப்பிச் சென்று விட்டார்களே. அதனால் என்ன? ஒரு வார்த்தை கூறுங்கள். மறுகணமே அந்த முனிவர்களை இழுத்துக் கொண்டு வந்து இரும்பு சங்கிலியால் கட்டி வைத்து சித்திரவதைகள் செய்கிறேன். அவர்கள் மூலம் ரிஷிகளையும் கொண்டு வந்து அவர்கள் மூலம் தேவர்களையும் கொண்டு வருகிறேன். தூண்டிலில் புழுவை வைத்து மீனை பிடிக்கும் விளையாட்டு இனியும் தேவையில்லை தாரகாசுரா. தேவர்கள் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, அந்த சிவகுமாரன் நிச்சயம் நம்மை தேடி வரத்தான் போகிறான். அவன் விரைவில் வருவான் என சப்த ரிஷிகளும் கூறியிருக்கிறார்கள். அவனை பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டும். அவன் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? அந்த சிவபுத்திரன் நம்மை நெருங்குவதற்கு முன் நான் சென்று அவரை கொன்றுவிட்டு வருகிறேன். எங்கள் கருவில் ஜனித்த மைந்தர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியாத நாங்கள் உங்களுக்கு மரணத்தை தான் தரப்போகிறோம். எங்கள் உடல் படும் பாடு தாங்க முடியவில்லை. எங்களின் மீது எவருக்கும் இரக்கம் ஏற்படவில்லை. அதனால் மலை மீதிருந்து விழுந்து மடிவதைத் தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. தாயே பார்வதி, தங்களின் சாபத்தால் தான் இந்த நிலையை அடைந்தோம் என்றாலும் நவமணிகளாக இருந்த எங்களுக்கு உயிர் கொடுத்த தாய் நீங்கள் அல்லவா? இந்த ஸ்தூல சரீரத்தோடு எங்களால் இனி வாழ முடியாது. சூட்சம சரீரமாகவாவது தங்களோடு இருப்பதற்கு ஆசி அருளுங்கள். மேலும் சிவபெருமான் மீது ஏற்பட்ட கலங்கத்திற்கும் நாங்கள் காரணமாகி விட்டோம். எங்கள் மரணம் அதை சிறிதளவாவது துடைக்கட்டும். நாங்கள் தற்கொலை செய்து கொண்டு அதனால் வரும் பாவத்தை சிவபெருமானும் பார்வதி தாயாரும் மன்னித்தருளட்டும்.
செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? சுவாமி, இது என்ன சங்கடம்? சிவபுத்திரர்களுக்கு பின்னால் யமன் நிற்கிறார். நீங்கள் யார் என்று கேட்டேன், அதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. நான் ஒரு வேட்டைக்காரன். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தாயே, தாங்களா? மரணிக்கும் தருவாயில் தங்களை சந்தித்தது நாங்கள் செய்த பாக்கியம். எதற்காக நீங்கள் மரணத்தை நாட வேண்டும்? உயிரை பலி கொடுப்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. அதற்கான பரிகாரமும் கிடையாது. ஆனால் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து என்ன பயன்? எவ்வளவு காலத்திற்கு இதே நிலையில் வாழ முடியும்? அதனால்தான் மரணத்தை நாடி வந்தோம். தற்கொலை என்பது மகா பாவம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் உங்கள் சாபத்திற்கு ஆளானோம். நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டோம் என்று நீங்களே கருதிவிட்ட பிறகு அதற்குரிய தண்டனையை நாங்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும். எங்களால் அல்லவா இறைவன் கோபம் கொண்டு கோழி தாண்டவம் ஆட நேர்ந்தது? எங்களால் அல்லவா யுகப்பிரளயம் ஏற்பட்டு பூ உலகமே அழியும் நிலை ஏற்பட்டது? இல்லை இல்லை, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? ஊழி தாண்டவத்திற்கும் உலக அழிவிற்கான பிரளயத்திற்கும் நீங்கள் காரணமல்ல. அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாயே, மகாதேவரை கண்டு மனதை பறிகொடுத்ததால் தானே எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. பார்க்க போனால் நடந்த விபரீதங்கள் அனைத்திற்கும் நான் தான் காரணம். காரணமில்லாமல் உங்கள் மீது கோபம் கொண்டேன். எனது பாதச் சிலம்பில் இருந்தபடி ஈசனை தரிசித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு அவர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதில் வியப்பில்லை. என்னுடைய ஆபரணமாக இருந்த உங்களுக்கு என்னவர் மீது மோகம் இருக்கத்தான் செய்யும். நான் தான் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். தேவி, கருணை கடலான நீ என்றேனும் ஒரு நாள் இவர்களை மன்னிப்பாய் என்று எதிர்பார்த்தேன். இனியேனும் இவர்களை இந்த நிலைமையிலிருந்து நீ மாற்றலாம் அல்லவா? சுவாமி, நான் இவர்களை மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன். இருந்தாலும் நான் இவர்களுக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. இது ஏன் சரியாக விழமாட்டேன் என்கிறது? இந்த பாசக்கயிறை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம். இந்த பாசத்தால் நமக்கு என்ன பயன்? எதிரியை கொல்ல முடியாத நேரத்தில் அவனை உயிரோடு பிடிக்க இது உதவும். யார் நீ? இங்கு என்ன செய்கிறாய்? இங்கு என்ன செய்கிறாய்? சுவாமி, இது என்ன சங்கடம்? ஏன் அப்படி சொல்கிறாய்? அங்கு நிகழ்வதை பார்த்தீர்களா இல்லையா? என்ன? சிவபுத்திரர்களுக்கு பின்னால் யமன் நிற்கிறார். இன்னொரு முறை சொல். சிவபுத்திரர்களுக்கு பின்னால் யமன் நிற்கிறார். பிறகு என்ன தயக்கம்? யமனை உதைத்த காலகாலரின் பிள்ளைகளுக்கு பின்னால் தானே நிற்கிறார். அவர்களுக்கு எப்படி தீங்கு செய்வார் அவர்? அதுவும் சரிதான். ஆனால் யமதர்மன் ஏன் அங்கு சென்றார் என்று தெரியவில்லையே. பார்த்தாயா? யமதர்மன் என்று நீயே கூறிவிட்டாய். தர்மம் தழைக்க அக்குழந்தைகள்
பல வித்தைகளை அறிய வேண்டுமே. யமனுக்கே உரிய பாசக்கயிறை வைத்துக்கொண்டு அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் விழிக்கும் அக்குழந்தைகளுக்கு அதை பற்றி கூறத்தான் அவர் அங்கு சென்றிருப்பார். அதுவே எனது எண்ணம். நீங்கள் யார் என்று கேட்டேன், அதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. நான் ஒரு வேட்டைக்காரன். காலமறிந்து ஒரு காரியத்தை செய்வதால் என்னை காலன் என்பார்கள். மரம் எனும் வீர வடிவில் நிற்பதால் மரளி என்றும் சொல்வார்கள். இங்கு எதற்காக வந்தீர்கள்? நீங்கள் அனைவரும் நான் வேட்டையாடும் போது பயன்படுத்தும் பாசம் எனும் கயிறை வைத்துக் கொண்டு எப்படி பயன்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருப்பதால் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்லித்தரலாம் என்று வந்தேன். என்ன யோசிக்கிறீர்கள்? எனக்கு இதை பயன்படுத்தும் முறை மிக நன்றாக தெரியும். இதை எப்படி பிரயோகிப்பது என்று நான் கற்றுத் தருகிறேன். நீங்கள் என்னை நம்பலாம். உங்களுக்கு உதவுவதற்கே நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை ஏற்கனவே மன்னித்து விட்டேன். தற்பொழுது ஆசி வழங்குவது மட்டுமல்ல, உங்களை பற்றி இருக்கும் இந்த கொடுமையான நோய் நீங்கி முழுவதுமாக நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். குழந்தைகளே, இப்போது ஒருமுறை நான் செய்து காட்டுகிறேன். கவனமாக பாருங்கள். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நீங்கள் என்னை நம்பலாம். உங்களுக்கு உதவுவதற்கே நான் வந்திருக்கிறேன். எங்களுக்கும் கற்றுக்கொள்ள ஆசைதான். இருந்தாலும் விடியும் வேலை நெருங்கிவிட்டதே. எங்கள் அன்னையர்கள் வந்து விடுவார்கள். இப்போதுதானே 4ஆம் ஜாமம் தொடங்கி இருக்கிறது. விடிவதற்குள் நீங்கள் கயிறை வீசி விரும்பியதை பிடிக்கும் அளவிற்கு பயிற்சி அளித்து விடுகிறேன். நான் தரும் இந்த பயிற்சி உங்களுக்கு என்றென்றும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தாய்மார்கள் எழுந்து வந்து பார்க்கும் பொழுது எப்படி இப்படி கயிறை வீச பழகினீர்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் சொல்வது சரிதான். தயை மிகுந்த உங்கள் பார்வையினால் நாங்கள் பட்ட துன்பமெல்லாம் தீர்ந்துவிட்டன. இனி நீங்கள் சாபத்தை மாற்றாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் திருக்கரத்தை உயர்த்தி ஆசி வழங்கினால் மட்டும் போதும். நான் உங்களை ஏற்கனவே மன்னித்து விட்டேன். தற்பொழுது ஆசி வழங்குவது மட்டுமல்ல, உங்களை பற்றி இருக்கும் இந்த கொடுமையான நோய் நீங்கி முழுவதுமாக நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தாயே பரமேஸ்வரி, எங்களை இத்தனை ஆசிகளோடு திக்குமுக்காட வைத்த நீங்கள் இன்னும் ஒரு வரம் தர வேண்டுகிறோம். என்ன அது? என்றென்றும் உங்கள் சேவகியாக ஆயுள் முழுவதும் தங்களுக்கு சேவை செய்யும் வரம் தர வேண்டுகிறோம் தாயே. அப்படியே ஆகட்டும். இனி நீங்களும் நானும் ஒரே தோணியில் பயணிப்பது போல்தான் இருக்கும். நீங்கள் பிறக்கப் போகும் குழந்தையின் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். நான் பெறாமல் பெற்ற பிள்ளையின் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பேன். இச்சமயம் தாயில்லா பிள்ளையாக அவன் என்ன செய்கிறானோ, எங்கு இருக்கிறானோ?
நாங்கள் இன்று கற்றுக்கொள்ளவிருக்கும் இந்த பாசத்தை பற்றி என்ன சொல்லித் தரப்போகிறீர்கள்? இந்த பாசம் வெறும் கயிறுதானே என்று எளிதாக எண்ணிவிடாதீர்கள். கதாயுத பயிற்சி பெற்ற போது அதற்கென சில தனித்தன்மைகள் வேண்டும் என்று உங்கள் தாய்மார்கள் சொன்னது போல கயிறை ஏந்தும் முறையும் சரியான கணிப்பும் மற்றும் வேட்டைக்குரியதை பிடித்த பின் அதன் முடிச்சை எச்சரிக்கையுடன் இருக்குவதும் என்ற திறமைகளோடு இதை கையாள வேண்டும். அதை எப்படி பிரயோகிப்பது என்று சொல்லுங்களேன். முதலில் நமது இலக்கு எவ்வளவு தூரம் என்பதையும், பின் கயிறு அதை அடைய எத்தனை நீளம் வேண்டும் என்பதை அறிந்து அதன் பின் முடிச்சு விழாமல் கைகளால் பிடித்திடவும், சரியாக வீசும் வேகமும், வீசும் பொழுது கயிற்றை இலகுவாக கைப்பிடியிலிருந்து விடவும் வேண்டும். கயிறு அதன் இலக்கை அடைந்தவுடன் திறமையாக அதை இறுக்கி அந்த பொருளையோ உயிரையோ கையிலிருந்து விடுபடாமல் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும். மிக திறமையாக மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அதன் பின் செயல்பட வேண்டும். புரிந்ததா? எங்கே கூறுங்கள் பார்ப்போம். மிகச்சரியான கணக்கும் அதிதீவிர கவனமும் வேண்டும். குழந்தைகளே, இப்போது ஒருமுறை நான் செய்து காட்டுகிறேன். கவனமாக பாருங்கள். குழந்தைகளே, இன்று எந்த அஸ்திரம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? சக்கராஸ்திரம். என் மகனை உடனே சந்திக்க வேண்டும் என்று என் மனம் படபடக்கின்றது. அவனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டதோ என்று மனம் பதறுகிறது. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். தீபத்தின் அளவு சுடராக இருந்தால் அது பிரகாசிக்கும். அதுவே தீஜ்வாலையாக மாறினால் நாசத்தை விளைவிக்கும்.